வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவலையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மீண்டும் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். 10th 12th முடிச்சிட்டிங்கனாலே போதுமானது. இவங்க கேட்டிருக்கிறது 10th தான் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 12th அல்லது டிகிரி முடிச்சிட்டிங்கனாலும் அப்ளை பண்ணலாம். குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி ஸ்டார்டிங்லேயே 19,900 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக கிடைக்கும். அதிகபட்சம் 63,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 24/11/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் எதுவும் கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் அப்படியே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம், இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல நீங்கள் ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டர் எழுதிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஃபாதர் நேம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்ட் போஸ்ட் அட்ரஸ். ஸோ இந்த ப்ரெசன்ட் போஸ்ட் அட்ரஸில் உங்களுடைய பின்கோடோட கரெக்டாக எழுதணும். அதே மாதிரி உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், உங்கள் கம்யூனிட்டி என்னது, அதே மாதிரி உங்களுக்கு கேஸ்ட் என்னது அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் இது அதே மாதிரி கரெக்டாக எழுதிங்க. அதே மாதிரி நேஷனாலிட்டி, ஜெண்டர், அதே மாதிரி இமெயில் ஐடி, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th பார்த்திங்கன்னா எங்கே படிச்சிங்க, எவ்வளோ மார்க்கு, ஸோ அதே மாதிரி இயர் ஆஃப் பாசிங் என்ன, டோட்டல் மார்க்கு என்ன, போர்டு அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, அதனுடைய லைசன்ஸ் இஷ்யூ டேட்டு, அதே மாதிரி அதனோட வேலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர், சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், எம்பி சர்க்கிள், போபால். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 10th குவாலிஃபிகேஷன் தான் இதுதான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், எம்பி சர்க்கிள், போபால் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் 19,900 அதிகபட்சம் 63,200 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 19,900 அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக கிடைக்கும் ஸ்டார்டிங்லேயே. வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 5 போஸ்டிங், எஸ்சியில் 2 போஸ்டிங், எஸ்டியில் 2, ஓபிசியில் 1 போஸ்டிங். ஸோ டோட்டலாக 11 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. 3 years ஓபிசி, ஃபார் பிசி எம்பிசிக்கு 3 years, அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு 5 years கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸும் இருக்குது. 24/11/2023 தான் லாஸ்ட் டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டாஃப் கார் டிரைவர் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இது டிரைவர் கேட்டகரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லைசன்ஸ் நீங்கள் கம்பல்சரி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான சின்ன எக்ஸாமினேஷன் ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கும் இவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக இருக்கீங்க, அல்லது குறைந்த ஊதியத்தில் வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் 30,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் தெரிந்திருந்தாலே போதுமானது. வேலை கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக லிங்க் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே அவங்க கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் தனித்தனியான லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே போங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.